அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எல்லா திசைகளையும் முழுமையாக சந்திக்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு புத்தி என்பதை கண்டிப்பாக சந்திச்சுதான். ஒரு புத்தி, ஒரு அந்தரம், ஒரு சூட்சுமத்தை சந்திக்காமல் இருக்கணும். எல்லாருமே வாழ்க்கையில் நான் இந்த திசையை சந்திக்கலை, இந்த புத்தியை சந்திக்கலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு திசை ஓடினால் அதில் 9 புத்திகள், அதில் ஒரு நாள் ஒரு பொழுதையாவது நமக்கு மைனஸ் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக வழி தீர்த்தே ஆகும். அதில் மாற்றவே முடியாது. அப்போ ராகு திசை என்பது ஒரு கடப்பது என்பது ஒரு 18 ஆண்டுகள் சாதாரண விஷயம் கிடையாது. 18 வருஷம். அந்த 18 வருஷம் திசை ஒருவருக்கு ராகு நடத்தினால் அவர் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு என்ன வெளுத்து எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்ப ராகு திசை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு திசை ஆகாது. ஏன்னா சந்திரனுக்கும் ராகுவுக்கும் ரச்சு பொருத்தம் கிடையாது. அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு கெடுபலன்னு தான் செய்வார். ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லலாம்னா மூணாவது நட்சத்திரம், மூணாவது நட்சத்திரமா சனி வந்துடும். அதே சமயத்தில் சனியோடைய நட்சத்திரத்துக்கு ராகுவுடைய நட்சத்திரம் 8ஆவதா வந்துடும். 8 17 26 வந்துடும். அப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியவங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க. அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க. அஸ்வதி, மகம், மூலம், அஸ்தம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 3 பேர் ரொம்ப கவனமா இருக்கணும். கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், இதெல்லாம் கவனமா இருக்கும். கேதுவுடைய நட்சத்திரம், சனி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், இது ரொம்ப டேஞ்சரான ஒரு பல விளைவுகளை கொடுக்கும். அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகுதிசை என்று சொன்னாலே நல்லா என்ன சொன்னா ஊட்டி விடுவார், நல்லா ஊட்டி விடுவார். ஆனால் ஊட்டி விட்டு என்ன செய்வார்னா அவருடைய சுயரூபம் என்ன என்பது கொடுத்து கெடுப்பான். ராகு கொடுத்து கெடுத்துருவான். அதே சமயத்துல என்ன சொன்னான்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னா பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை. அப்ப 5ஆவது நட்சத்திரம் ஆகும். இதையும் சேர்த்துக்கிடுங்க. அப்ப இதுதான் சந்திரன், சுக்கிரன், சனி, கேது. இது பூரா இவர்கள் சாரத்திலிருந்து ராகு நடத்தினாலும், நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ராகு திசை என்ன சொன்னா ஒரு பார்வை பார்க்காம விட மாட்டார். ஏன்னா இது நீண்ட நெடிய திசை, சாதாரண விஷயம் கிடையாது. நீண்ட நெடிய திசை 18 வருஷம்னா சாதாரணமான விஷயமா? அப்ப 18 வருஷம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. சுக்கிர திசையை கூட சமாளிச்சிடலாம், சனி திசையை கூட சமாளிக்கலாம். சனி திசைக்கு தேவை எளிமை. சுக்கிர தசைக்கு தேவை என்ன சொன்னா அகல கால் வைக்கக்கூடாது. உனக்கு என்ன கொடுப்பினை கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அதை நீ இன்டெலிஜென்ட்டா அனுபவிச்சுக்கலாம். சுக்கிரதசையுடைய சாராம்சம் என்ன சொன்னா எந்த நட்சத்திரத்துல வேணாலும் நடத்திட்டோம். கொஞ்சம் என்ன சொல்லலாம்னா அந்த சிற்றின்ப விஷயங்கள், ஒரு கோட்டர் அடிக்கிறதுக்கு தான் உனக்கு தகுதினா ஒரு கோட்டர் மட்டும் அடிச்சுக்க.
4 கோட்டுக்கு போகும்போது தான் நாங்கள் பிரச்சனை வரும். அது இல்லைன்னா நைஸாக கொண்டு போயிடலாம். அதில் எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து சந்திரன், சுக்கிரன், கேது, ராகு, இந்த 4 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் இந்த 4 நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினாலும் ரொம்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து பிரச்சனைகள் வரும். எதன் மூலமாக வரும்? எதன் மூலமாக வரும்? சனி மூலமாக பிரச்சனை வரும், கேது மூலமாக பிரச்சனை வரும், சுக்கிரன் மூலமாக பிரச்சனை வரும், சந்திரன் மூலமாக பிரச்சனை. இவர்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த மைண்டை வந்து என்ன சொன்னான்னா வந்து சேஞ்ச் பண்ணுவோம். மைண்டை வந்து என்ன சொன்னா சேஞ்ச் பண்ணக்கூடியது தான். அதாவது மாயை காட்டி சேஞ்ச் பண்ணான்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாயை காட்டி வந்து அவன் சேஞ்ச் பண்ண 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 நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதுன்னா சாதாரணமான ராகு திசை என்பது சாதாரணமாக எல்லாரும் நினைச்சிடாது. ஏன்னா 18 ஆண்டுகள் ராகு திசையை வந்து அனுபவிச்சாலும் அந்த ராகு திசையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அவன் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் வந்து ரோகிணி எப்படி இருக்கும்? கல்வியை கெடுத்தான். கல்வியை கெடுத்தான். கல்வியை சுத்தமா அப்படியே கெடுத்தான். இன்னைக்கு வந்து அதே நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு வந்து பெரிய பிரில்லியண்டா இருக்கும், எல்லாமே நமக்கு தெரியும்னாலும் நம்முடைய பெரிய வந்து படிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நம்மளுக்கு கொடுக்காமல் வந்து என்ன சொன்னான்னா அவன் வந்து அந்த இளம் வயதில் வந்து என்ன சொன்னானா வந்த காரணத்தினால், இளம் வயதில் வந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க ராகு தசை வந்து 2வது தசை தானே அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது தசை தான். 2வது தசையா இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல போய் உட்காந்தாச்சுன்னா அதான் ரோகிணி வந்து என்ன சொன்னா கல்வி சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப அந்த கல்வியை கெடுத்தான். நல்ல வேளை என்ன சொல்றான்னா பாஸ் பண்ணிட்டேன். இதில் எல்லாம் பெரிய வந்து ரிசல்ட் வரும்போது அப்பெல்லாம் பேப்பர்ல ரிசல்ட் வரும். பேப்பர்ல ரிசல்ட் வரும்போது நம்பரை பார்த்து நம்பர் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு திண்டாடி கடைசியில் ஐயோ நம்பர் இருக்குடா அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னான்னா வந்து இருந்தது. ராகுக்கு இடம் கொடுத்தவனை குரு பார்த்துட்டார். என்னதான் இருந்தாலும் வந்து சார் ராகுக்கு இடம் கொடுத்தவனை வந்து குரு பார்த்ததுனால நம்முடைய பொழப்புல வந்து என்ன சொன்னா தலையை குப்புற வச்சு அழுகாறதுக்கான நிலைமைகள் வந்து இல்லை. அப்போ 10th ரிசல்ட்டும் +2 ரிசல்ட்டும் எல்லாரும் வந்து ரொம்ப கிராமம் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து என்ன சொன்னா செல்போனில் வர்ற அளவுக்கு வந்து எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. பேப்பர் வந்து அதை பார்த்து நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து இருக்கிற அந்த அனுபவத்தெல்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா த்ரில்லாக இருக்கும். இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா செல்லுலே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுது, மெயிலில் வந்துடுது. அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா வந்து அவ்வளோ குதூகலமாக இருக்கும். அன்னைக்கு வேலைக்கு சேரும்போது ஒரு இனிமை இருந்தது. இன்னைக்கெல்லாம் இனிமையெல்லாம் கிடையாது. என்னமோ வேலைக்கு சேர்றாங்க வர்றாங்க. அதனால இந்த மாதிரி ராகுவோடைய திசை ஓடும்போது கவனிக்க வேண்டிய நபர்கள் சுக்கிரனுடைய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி ஆதிபத்தியமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், கேதுவுடைய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கவனமா இருக்கணும். அப்ப என்ன சொல்றான்னா இந்த கேது வந்து என்ன சொல்றான்னா வந்து 5வது நட்சத்திரமா வந்துடும். ராகுக்கு 5வது நட்சத்திரமா வந்துடும். அப்ப ராகுக்கு 5வது நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் காரிய தடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளுத்து வாங்கிடும். காரிய தடை வந்து வெளுத்து வாங்கிடும். கேதுவை வந்து என்ன சொன்னா ஒரு பாடு வந்து என்ன சொன்னா வந்து ராகு படுத்தி தான் விடுவாரு. நீங்க நினைக்கிறபடி கிடையாது. 2 பேருமே வந்து என்ன சொன்னா நேர் எதிர்கேந்திரம் பெற்றிருந்தாலும் 2 பேருடைய கண்ட்ரோல் வந்து என்ன சொன்னா ராகுவுடைய கண்ட்ரோல் வந்து கேதுட்டு இருக்கு, கேதுவுடைய கண்ட்ரோல் வந்து ராகுட்ட போயிடும். ஆமா, கேது திசையில் வந்து என்ன சொன்னா எந்த ஒரு மனுஷனும் வந்து கேதுவுடைய முடக்கத்தை எடுப்பதற்கு ராகுவுடைய அதிதேவதை ஆகிய காளி தேவியை நீங்கள் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால்
வடக்குன்னு என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா கேதுவை வந்து என்ன சொன்னான்னா சுருட்டி எடுத்து உட்கார வச்சிருவாரு. அதே சமயத்தில் ராகு திசை ஓடும் போது ராகு திசையுடைய பெரிய மைலேஜ் ஆஃப் வியூகத்தை வந்து என்ன சொன்னா கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கேதுட்டு இருக்கு. அதனால விநாயகப் பெருமானையோ அனுமாரையோ விநாயகப் பெருமான் அல்லது அனுமாரை வந்து நீங்க ரெகுலரா கும்பிட்டு வந்தே இருக்கிற நினைச்சா கேது திசை ராகு திசையுடைய மைனஸான பலாபலன்களை வந்து கேது என்று சொல்லக்கூடிய விநாயகரை வச்சு நீங்க பிடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து என்ன சொல்லலாம்னா எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ராகுதசை ராகுதசை ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ராகு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த சனிக்கு வந்து திருவாதிரை புனர்பூசம் பூசம் சனி வந்து 3வது நட்சத்திரம் 3, 12, 21வது நட்சத்திரமா வந்துடும். விருந்து என்ன சொன்னான்னா அதுல அதோடைய புத்திகளோ அந்தரங்களோ வரும்போது பெரிய சிரமத்துக்கு வந்து உள்ளாகிருங்க. அப்ப விபத்து தன்மை ராகுதசை நடக்கும்போது சனியோடைய அந்தரத்திலேயோ சூட்சுமத்திலேயோ சனியோடைய புத்தியிலேயோ நீங்கள் அவன் சொல்லியிருக்கான் ராகுதசையில் வந்து சனி புத்தியோ சனி திசையில் ராகு புத்தியோ சிறை கம்பிகளுக்கு பின்னால் அப்படின்ட்டு இருக்கான். சிறை கம்பிகளுக்கு பின்னால் அப்படின்ட்டான். அப்ப ராகுதசை ராகுதசை சனி புத்தியோ சனி தசை ராகு புத்தியோ ஓடும் போது நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னு நான் சொல்ல, அது நீங்க பாக்குற தொழிலை பொறுத்து. ஆனால் நீங்க என்ன செஞ்சிடணும், பேசாம என்ன சொன்னா ஒரு நாள் வந்து என்ன ஜெயிலை வந்து என்ன சொன்னா சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நாள் வந்து இன்னமும் அனௌன்ஸ் பண்ணி மக்களுடைய பார்வைக்கு வந்து விடுறாங்க. அது வருஷத்துல 1 நாளோ 2 நாளோ எனக்கு தெரியாது, நமக்கு அந்த அனுபவம்லாம் கிடையாது. அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் போய் வந்து ராகுதசை சனி புத்தி சனி திசை ராகு புத்தி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஜெயில அப்படி சும்மா நாள் என்ன சொன்னா உள்ள போய் பெர்மிஷன் வாங்கி சுத்தி பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக தோஷம் போகும். அதே சமயத்துல சந்திரனுக்குத்தான் கொடுமை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டினால் வந்து என்ன சொன்னா பைத்தியமாக மாற்றி விடுவோம். தாயை வந்து என்ன செஞ்சிருவான், நச்சு எடுத்துருவான். தாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து வந்து உனக்கு ராகு தசை ஓடுகிறது என்று சொன்னால் தாயை வந்து இம்சையா படுத்தி தாயை வந்து கேவலப்படுத்துவான். ராகு தான் கேவலப்படுத்துவான். அவ்வளவு தூரத்திற்கு வந்து மோசமான விளைவுகளை கொடுத்து மைனஸை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து அந்த ராகு வந்து கொடுத்துருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ராகு வந்து என்ன சொன்னா ஒரு விதத்தில் வந்து என்ன வசிய சக்தி உடையவன். அந்த வசிய சக்தி உடையவன் என்ன செய்வான் அப்படின்னா சந்திரனை வந்து ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணி தூக்கு போட வச்சிருவான். ராகு திசையில் சந்திர புத்தி சந்திர திசையில் ராகு புத்தி எத்தனை பேர் தூக்கு பிடிச்சிருக்கான் தெரியுமா? ஏன்னா கழுத்து ரச்சு, 2 பேருமே கழுத்து ரச்சு. அந்த கழுத்து ரச்சு வந்து என்ன சொல்றான், என்ன செய்யும்னா படக்குன்னு வந்து அந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா கொஞ்ச நேரம் தான் நாங்க வந்து அங்க உட்கார்ந்துருந்தாரு. நாங்க வந்து ஒரு அவருக்காக டீ ரெடி பண்ண போனோம். அதுக்குள்ள வந்து என்ன சொன்னோம்னா ஃபேன் கம்பியில வந்து தூக்கு போட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அவல நிலைமைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னுடைய கண்ணுக்கு தெரிந்து நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து குருமலைன்னு வந்து ஒரு ஏரியா, நல்ல ஏரியா. அந்த ஏரியாவில் வேலை வந்துட்டு அங்கே இருக்கிற 2-3 பேருடைய அந்த ஒரு கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து பழக்கிறோம். அந்த வீட்டு வாசலில் போய் உட்காந்துருப்போம். ஒரு 3 பேர் தொடர்ச்சியாக எப்பயுமே வந்து ஒரு 4 பேர் என்னுடைய சேர்ந்தவங்க. 3 பேர் வந்து என்ன சொன்னாலும் எப்பயுமே ரெகுலராக காலையில் இத்தனை மணிக்கு அசம்பிள் ஆகணும், இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு இங்கே சாப்பிடணும், இத்தனை மணிக்கு மலைக்கு ஏறணும், எத்தனை மணிக்கு வரணும், ஒரு அது வச்சுக்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வியாழ தசை ஓடும், அது ராகுடைய நட்சத்திரத்தில். அப்போ என்ன செஞ்சதுன்னா அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தை அம்மா கிடையாது, அப்பா பராமரிப்பில் வளருது. மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு தீப்பொருத்தி வச்சுட்டு அப்படியே வெளியே ஓடிடுறது. எப்படி இருக்கும் பார்த்துடுங்க. வாசலில் உட்காந்துருக்கோம், சாக்கை போட்டு எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் டெத் ஆகி போச்சு. அப்ப அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு கொடூர தன்மை உடையவன் வந்துடுறாரு. நம்ம பார்வைக்கு எப்படி வந்து என்ன சொன்னா காமிக்கிறான் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து மண்ணெண்ணெயை ஊத்தி தீ வச்சுக்கிட்டு என்ன சொன்னா அப்படியே ஓடிய அந்த ஒரே ஒரு இதை வந்து நான் பார்த்தேன்.
அப்ப எவ்வளவு ஸ்டன் ஆகும். இதே மாதிரி நிறைய கர்மாக்களை வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு மனிதன் வந்து லாரி ஏறும்போது பார்த்துருக்கேன். லாரி ஏறுது, அதை பார்த்து எனக்கு வெளத்து போச்சு. ஒரு இடத்துல வந்து வண்டியில் போயிட்டு இருக்கேன், வண்டியில் வந்து போய்கிட்டு இருக்கேன், டூ வீலரில் போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்ன சொன்னான்னா, லாரிக்கு பின்னாடி அவன் மாட்டிக்கிட்டான், வண்டி சைக்கிளில் விழுந்துட்டான். அவன் உடம்புல வந்து அப்படியே வந்து அந்த சக்கரம் ஏறுறது கண்ணாடி. ஒரு 10-15 நாள் வந்து எனக்கே உடம்பு சரியில்லை. சரிங்க, நான் தைரியமான ஆள் தான். இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு காமிக்கும். ராகு திசையோ ராகுவுடைய நட்சத்திரத்திலிருந்து திசைகள் ஓட்டினாலும், எந்த திசை ஓட்டினாலும் சேர்த்தான், ஆப்பு உங்களுக்கு உறுதி தான். அதுல மாற்றம்லாம் கிடையாது. இதுல முக்கியமாக பாதிக்கப்படக்கூடியதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சந்திரன், சுக்கிரன், சனி, கேது இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். ஆனால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருந்து நடத்தினாலும் கண்டிப்பாக வந்து ராகு, இடம் கொடுத்த ராகு சும்மா விடவே மாட்டான். அதனால என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு நல்லா பண்ணணும். முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவதுன்னா அமாவாசையில் வந்து ராகுக்கு வந்து பலம் ஜாஸ்தி. அத 2 சர்ப்பங்கள் இணைந்த தெய்வங்களை அடிக்கடி போய் பார்ப்பது கர்ம வினைகளை குறைக்கும். நாகதேவி அல்லது நாகராஜர் சிலைகளை வந்து பார்ப்பது நல்லது. யார் ஒருவருக்கு ராகு திசை 10-18 வருஷம் நடந்தாலும், ராகு திசை நடந்தாலும், ராகுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா, கிரகம் இருந்த திசை நடத்தினாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா, ஒரு 2 சர்ப்பங்கள் இணைந்த அந்த பாம்புகளை வந்து என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணி வச்சுட்டு வாங்க. அது வந்து என்ன சொல்ல, உங்களுடைய கஷ்டத்தை குறைக்கும். அதனால எல்லாருமே ராகு திசையை பார்த்து பயப்படுவது இதற்குத்தான் காரணம். இதில் முக்கியமாக 4 நட்சத்திரம், சந்திரன், சுக்கிரன், சனி, கேது நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெரிதான பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அதனால கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஜெயிக்கலாம். இத்தனை மீறி வந்து என்ன சொன்ன, ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னா குலதெய்வத்தை வலிமையை பிடிச்சிடுங்க. ராகு நிச்சயம். குலதெய்வத்துக்கு ஏதாவது வந்து சொல்லணும்னா வந்து மாதா மாதம் உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய அந்த பூஜை வைக்கிறவருக்கோ, அந்த சாமிக்கு வஸ்திரங்களோ அல்ல வஸ்திரங்கள் ரொம்ப மெயினானது. தீபம் போடுவதற்கு உண்டான எண்ணெய் இதெல்லாம் வாங்கி குலதெய்வத்துக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்க. கண்டிப்பாக ராகு வந்து என்ன சொன்னான்னா அவருடைய வேலைகளை வந்து குறைச்சிடுவார். இதெல்லாம் வந்து உண்மையிலும் உண்மை. அதனால் ராகு திசையில் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரங்கள் முக்கிய 4. ஆனால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அது 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. எப்ப வந்து என்ன சொல்றான்னா, பாம்புக்கு விஷம் பல்லு பாப்போம், விஷம் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. கடிச்ச பிறகு வந்துதான் நம்ம உணர முடியும். அது வரைக்கும் என்ன சொன்னா, ராகு திசையை யாரும் கவனமாக டீல் பண்ணுங்க, கவனமாக இருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.